ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நேட்டோவை பற்றியும் யூரோப்பியன் கண்ட்ரியும் பற்றியும் தான் ஃபுல் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேட்டோ இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா நார்த் அட்லாண்டிக் டெரிட்டரி ஆர்கனைசேஷன். நேட்டோ வேர்ல்டுலேயே ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்லான மிலிட்ரி அலையன்ஸ். இது எஸ்டாப்ளிஷ் பண்ண டேட் என்ன பார்த்தீங்கன்னா 1949. நேட்டோ ரொம்பவே பவர்ஃபுல்லான கண்ட்ரி. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 32 கண்ட்ரி இருக்குது. இந்த 32 கண்ட்ரியை யாராவது ஒரு கண்ட்ரி டச் பண்ணாங்கன்னா 32 கண்ட்ரியும் சேர்ந்து அந்த ஒரு கண்ட்ரியை அட்டாக் பண்ணோம். ஆமாங்க, இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஏன் உக்ரைன் நேட்டோவோட சேரணும் அப்படின்னு இது பண்ணுறாங்க. அதனால் ரஷ்யா ஏன் உக்ரைனோட இப்போ போர் புரியுறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த 32 கண்ட்ரியும் சேர்ந்து ஒரு கண்ட்ரி அடிக்கும். இவங்க ரொம்பவே சப்மெரினாக இருக்கட்டும், மிலிட்ரியாக இருக்கட்டும், இல்லை டிஃபென்ஸில் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்பவே சிறந்து விளங்குறாங்க நேட்டோ அமைப்பு. இதில் 27 கண்ட்ரி யூரோப்பியன் கண்ட்ரியாக தான் இருக்குது. மொத்தத்தில் 32 கண்ட்ரி, அதில் 27 கண்ட்ரி யூரோப்பியன் கண்ட்ரியாக தான் இருக்குது. அப்புறம் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பெல்ஜியமில் இருக்குது. இதுதான் நேட்டோட டிஃபென்ஸ் எந்த கண்ட்ரி ரொம்ப பங்களிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலாண்ட் தான் ரொம்ப பங்களிக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியில் இன்னமும் நிறைய கண்ட்ரிஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது யூரோப்பியன் கண்ட்ரி. யூரோப்பியன் கண்ட்ரி இவங்க ரொம்பவே ஜாலியாகவும் அப்புறம் ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் அவங்கள வச்சுக்கணும். அப்புறம் அவங்களோட கல்ச்சரை எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுபோக இங்கே உள்ள இயற்கை வளங்களாக இருக்கட்டும், அதுபோக ஃப்ரெண்ட்லியாக இருக்க மித்த அவங்களோட லிவிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே அவங்க ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்குவாங்க. அப்புறம் இவங்க கம்பெனிஸ் இவங்க எப்பயுமே அவங்களோட இயற்கைக்கு பாதிக்கிற மாதிரி அவங்க எப்பயுமே அதை கொண்டு வர மாட்டாங்க. இதே பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரி ஃபுல்லாக, அதாவது 27 கண்ட்ரியுமே நேட்டோவோட உங்களுக்கு ஜாயின் ஆகிருக்கு. இதுக்கு அப்புறம் யூரோப்பியன் யூனியன் எஸ்டாப்ளிஷ் பண்ண டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 1, 1993. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸும் பெல்ஜியமில் தான் இருக்குது. இங்கே ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியில் டிஆர்சி கார்டோ இல்லை பிஆர்ஐ கார்டோ வச்சுருந்தீங்கன்னா இன்னொரு கண்ட்ரியும் நீங்கள் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த ஊர்லேயும் நீங்கள் சிட்டிசன்ஷிப் தான். உதாரணத்துக்கு நீங்கள் ஃப்ரான்ஸோட பிஆர்ஐ கார்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஜெர்மனிலையும் நீங்கள் அங்கேயும் ஒரு யூரோப்பியன் தான், அங்கேயும் நீங்கள் குடியுரிமை வாங்கலாம். ஆனால் இப்போ என்ன ஒரு சிக்கல்னால், இப்போல்லாம் ரொம்பவே நிறைய கண்ட்ரியில் கெடுபடியாக இருக்குது. இந்த கார்டு டிஆர்சி கார்டாக இருக்கட்டும், பிஆர்ஐ கார்டாக இருக்கட்டும் வாங்குறதுக்கு ரொம்பவே கெடுபடியாக இருக்குது. அதனால் நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் அங்கே போய் செட்டில் ஆகலான்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது இப்போ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை பார்த்து முடிவு போய்க்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல்.